இந்த படத்துக்கு வரைச்ச நான் பேசணும்னு ரொம்ப நிறைய பேசணும். ஆனால் இதெல்லாம் நான் மேடையில் நான் திருப்பி நாங்கள்லாம் மார்ச் ஏப்ரலில் நாங்கள் வருவோம். வரும்போது there'll be a huge event. இந்த ஈவெண்ட்டுக்கு லால் சார் வராதது என்னோட மிஸ்டேக் தான். எதுக்குன்னா நான் கரெக்டாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துன்னு இருப்போம். நான் லாஸ்ட் 10 days முன்னால் தான் லால் சார் ஃபோன் பண்ணி அங்கிள் நீங்கள் வரணும் என் முன்னே நான் இங்கே இல்லை, ஐ எம் ஹியர் இன் பாம்பே பட் மை பெஸ்ட் விஷஸ் அதை நான் திருப்பி சொன்னேன். இப்போவே சொல்கிறேன், நான் மார்ச் எண்டிங் திருப்பி ஏப்ரலில் தெர் ஆர் 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் கேரளாவில், நீங்கள் கண்டிப்பாக வரணுட்டா தோஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் கமிங், நோ ப்ராப்ளம் அவர் சொன்னார். ஸோ அவர் இல்லாத காரணத்துக்கு நான் தான் தப்பு பண்ணேன் லாஸ்ட் மினிட்ல சொன்னது. பட் ஹி சென்ஸ் த பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் கண்ணப்பட்டி. எனக்கு நான் சின்னப்பத்துல இருந்து பார்த்து வளர்ந்தது மலையாளம் சினிமா, தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னடா கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க படம்லாம் பார்த்து வளர்ந்தவனா. அப்போல்லாம் ஹிந்தி ரொம்ப கம்மினா, இப்போதான் காலேஜ் போயிட்ட அப்புறம் தான் ஹிந்தியில் பார்த்ததானா. வி ஆல் குரோ அப் ஆன் மலையாளம் சினிமா. ஒரு சீசனில் நான் நினச்சேன் எல்லாம் நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் மலையாளம் சினிமாவுக்கு தான் வரும், நம்ம சும்மா இந்த மாஸ் மசாலா மூவிஸ் எடுத்துன்னு இருக்கலான்ட்டு. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி தெரியாது. என்னென்னா, நான் வர்றது தெலுங்கு நாட்டில் இருந்து. அங்கே உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே ஆன்டிசிபேட்டடாக எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நடிகனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஜென்ரல் பப்ளிக்கா. இந்த ரீசன்ட் டைம்ஸில் நான் சும்மா ஒரு 4 வருஷம் ஆயிருக்கு நினைக்கிறேன், நான் 4 or 5 years. யாரோ வந்து நீங்களும் மலையாளம் சினிமா பார்ப்பீங்கன்னா நான் பார்த்துன்னு இருக்கேன். நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் படம் பார்த்தீங்கன்னா, இல்லை பார்க்கல, இல்லை தெலுங்கில் டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாட் அ ஃபெனாமினல் கான்செப்ட். அந்த தில் இருக்கிறது, தம் இருக்கிறது ஒன்லி மலையாள சினிமாத்தில் தான். அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது இன்னும் ட்ரூத்ஃபுல்லாக காட்டுறது அண்ட் ஆக்செப்ட் பண்ணுற ஆடியன்ஸு இருக்கிறது முதல்ல கேரளாவில். அதுக்கப்புறம் தான் மிச்ச ஊர்லலாம் இருப்பாங்க. என் ஃபர்ஸ்ட் படம், நான் நடிகனா நான் நடித்த ஃபர்ஸ்ட் படம், அந்த படம் பேர் வந்து விஷ்ணு. அந்த டைரக்டர் வந்து ஷாஜி கைலாஸ் சார். அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கூட தான். எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரியான ஹிட்ஸ் நிறைய மூவிஸ் லால் சாரோட ரீமேக்ஸ். ஸோ த association with Kerala film industry or the Kerala people are pretty deep for me. And in தெலுங்கு படத்தில் எங்கள் அப்பா இப்போத்துக்கு ஒரு 600 படம், க்ளோஸ் டு 600 மூவிஸ் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவாக நடிச்சது ஒரு 150 படம் மேலே நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி அப்பா படத்தில் ஏசுதாஸ் சாரோட பாட்டு இருக்கும். அண்ட் அங்கே அப்பா படத்தில் ஏசுதாஸ் சார் பாட்டு இல்லைன்னா இட் வுட் ஹவ் பீன் எ ஹியூஜ் டிஸ்பாயிண்ட். தெலுங்கில் இருக்க மிகப்பெரியான ஹிட்ஸ் ஏசுதாஸ் சார்து அப்பா காம்பினேஷன்ல தான். அது எனக்கு ரொம்ப பெருமை. நான் சின்னப்பத்துலேருந்து வந்து நின்றேன். ஒரு 13 வாட்டி ஐயப்பா கோயிலுக்கு போயிருக்கேன். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு.